Good morning, students. Trigonometry அடுத்த sums பார்க்கலாம். Prove that sin A by 1 plus cos A is equal to 1 minus cos A by sin A. Previous classல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோமோ அதே போல இது இன்னொரு ப்ரூஃப் நாங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எடுத்தாச்சு. இப்போ மேல இருக்க சைன் ஏல எந்த மாற்றமும் இல்லை. டினாமினேட்டரையும் ஆசிட்டிஸ் அப்படியே எடுத்துக்கிடுங்க. இதுல ஒரு டெக்னிக் ஒன்று ஃபாலோ பண்ண போறேன். மேத்தமெட்டிக்ஸ்ல இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஜுகேட்னு சொல்லுவாங்க. கான்ஜுகேட் சொல்லுவாங்க. கான்ஜுகேட் அப்படின்னா என்னன்னா இது ஒரு குடுத்தல் வாங்கல் மாதிரி தான். 1 plus cos A கீழே இருக்கிறதுனால ஒரு செட்டப்காக மேல ஒரு 1 minus cos A கொடுங்க, ரிசல்ட் மாறும். அந்த மாற்றத்தை சரி செய்யறதுக்கு கீழே அகைன் ஒரு 1 minus cos A கொடுத்துருங்க. இப்படி மேலையும் கீழையும் நம்ம ஒரு விஷயத்தால மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட்ல வந்து எந்த மாற்றமுமே ஆகாது. இது ரெண்டையும் சேர்த்துடலாம். இத பாருங்க, இதையும் சேர்த்து எழுதிக்கிடுங்க. ஏற்கனவே லோயர் கிளாஸஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட் ஒன்று நம்ம படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம படிச்சிருக்கோம். இந்த ரிசல்ட்டை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போறோம். இங்க பாருங்க, a பிளஸ் b a மைனஸ் b இருப்பது போலவே இந்த 1 பிளஸ் cos A 1 மைனஸ் cos A இருக்குது. ஆக இது இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால என்ன செய்ய முடியும்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முக்கு இதை வந்து சுருக்கி எழுத முடியும். 1 is nothing but a, cos is nothing but b நினைச்சுக்கிற வேண்டியதான். அதே போல பாருங்க, இப்போ a plus b a minus b அந்த ஃபார்முலா இருக்குதா? இந்த ஃபார்முலா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்னா இந்த மாதிரி சுருக்கி எழுத முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சுருக்கி எழுதணும். நியூமரேட்டர்ல எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டர்ல அதை அப்படியே சுருக்கி எழுதணும். 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர். ஆச்சா? sin A அப்படியே எழுதிக்கலாம். 1 minus cos A மாற்றமில்லை. டினாமினேட்டர்ல 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் இருக்குதா? இந்த 1 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1. cos ஸ்கொயர் A அப்படியே இருக்குது. லாஸ்ட் கிளாஸ்ல ஏற்கனவே ஒன்று படிச்சிருந்தோம். என்ன ரிசல்ட் என்கிட்ட நம்மகிட்ட இருக்குன்னா sin ஸ்கொயர் A பிளஸ் cos ஸ்கொயர் A இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் ஒன்று நம்மகிட்ட இருக்குது. இந்த ரிசல்ட்ல இருந்து என்ன செய்யுங்க, நீங்க தம்பூர் கொண்டு போங்க. sin ஸ்கொயர் A இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் A. இப்போ நமக்கு கிடைச்சது என்ன? இந்த 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்? sin ஸ்கொயர் A போடலாம். இந்த ரிசல்ட்டை என்ன செய்யலாம்? இந்த இடத்துல பயன்படும். நியூமரேட்டர்ல எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்? sin ஸ்கொயர் A போட்டுடலாம். போட்டாச்சா? இதை ரஃப் ஒர்க்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மேல ஒரு சைனியே இருக்கு, கீழே 2 சைனியே இருக்கு. 2ல 1 கேன்சல் ஆச்சு. பாக்கி யார் இருக்கா? 1 மைனஸ் cos A பை sin A. இதுதான் நமக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை மாடுலேட் பண்ணி நம்ம என்ன நியாயமா கொண்டு வந்தாச்சு, ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தாச்சு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர் சேம், ஹென்ஸ் தி ப்ரூஃப். டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ட்ரிக்னாமெட்ரி நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, நம்பர்ஸ் கிடையாது. ஒரு கற்பனையில நம்ம எதையுமே ஒரு அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ அந்த மாதிரிலாம் நம்ம அதை ஈஸியா நினைச்சிட முடியாது. இது கொஞ்சம் புரிஞ்சு படிக்க வேண்டிய டாபிக். ஆனா நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். அந்த சைன், காஸ், டான், கொசிகன், சீக்கன், காட்டுங்கிற அந்த 6 டேர்ம்ஸை புதுசா கேட்கும் போது ஏதோ ஒரு வித்தியாசமா நம்ம என்னவோ படிக்க போறோம், குழப்பம் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். குழப்பறதுக்கு எதுவுமே கிடையாது. வெரி வெரி சிம்பிள்.
இது அப்படி ஏபிசிடி மாதிரி நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். 2 ஐடென்டிட்டி நடத்தியாச்சு. அதுல சில ரிசல்ட்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். கவனிங்க, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே போல இன்னும் 2 ரிசல்ட் இருக்கு. அதுல ரெண்டாவது ரிசல்ட் ஒன்று இருக்கு பாருங்க, cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, ஹையர் கிளாஸஸ்ல நீங்க போக போக படிப்பீங்க. இப்ப அந்த ரிசல்ட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ரிசல்ட்டை நம்ம இடையில பயன்படுத்த வேண்டியிருக்கும். அது ஒரு டூல்ஸ், அதை நம்ம இடையில பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்ப இந்த சம்ல இந்த செகண்ட் ரிசல்ட்டை நம்ம பயன்படுத்துவோம். நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. சம்முக்கு போகலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுங்க. லாஸ்ட் சம்ல கான்ஜுகேட் பண்ண மாதிரி இந்த சம்லயும் சேம் கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். டினாமினேட்டர்ல என்ன இருக்குதோ அதை மேலையும் கீழையும் கொடுத்து வாங்கிட வேண்டியதான். 1 பிளஸ் cosecant தீட்டா இருக்கிறதுனால 1 மைனஸ் cosecant தீட்டா மேல கொடுங்க. சரி செய்யறதுக்கு கீழையும் கொடுக்கணும். இப்போ உள்ள கொண்டு வாங்க. இந்த 1 பிளஸ் அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட் சம் மாதிரியே கீழே டினாமினேட்டர்ல இருக்கக்கூடியது ரெண்டையும் பாருங்க. a பிளஸ் பி a மைனஸ் பி அப்படிங்கிற இந்த ஃபார்ம்ல இருக்கு. இந்த ஃபார்ம்ல இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்ம்ல இருந்தா அதை சுருக்கி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கம்ப்ரஸ் பண்ணி எழுதிடலாம். கம்ப்ரஸ் பண்ணி எழுதிருங்க. a இருக்க இடத்துல யார் இருக்கா, 1, ஸோ 1 ஸ்கொயர். b இருக்க இடத்துல யார் இருக்கா, cosecant தீட்டா, cosecant ஸ்கொயர் தீட்டா எடுத்துக்கியாச்சு. இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம பயன்படுத்த போறோம். cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ங்கிற ஒரு ரிசல்ட் இருக்கு. என்ன செய்யுங்க, இந்த cot ஸ்கொயர் தீட்டாவை அங்க கொண்டு போங்க. சிம்பலை மாத்தி போடுங்க. -1 இருக்கிறத +1 ஆக்கிக்கிறீங்க. cosecant ஸ்கொயர் தீட்டாவா இருக்கிறத மைனஸ் cosecant ஸ்கொயர் தீட்டாவா ஆக்கிக்கிறீங்க. ஸோ உங்களோட சிம்பிள் மாறிச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு இங்கேயும் என்ன ஆகும், சிம்பிள் வந்து மாறும். இப்போ மாற்றிக்கிறோம். ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் cosecant ஸ்கொயர் தீட்டா போல நம்ம என்ன போடலாம், மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். எழுதியாச்சு. One plus cot square theta 1 minus cosecant theta. டினாமினேட்டர்ல மைனஸ் cot square theta. இப்போ கவனிங்க, இங்கேயும் cot square இருக்கு, இங்கேயும் cot square இருக்கு. நம்ம இது ரெண்டையும் என்ன செஞ்சிடலாம்னா அடி கொடுத்துடலாம். இந்த மைனஸ் இருக்கிறத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. 1 பிளஸ் இந்த மைனஸை வந்து உள்ள கொண்டு போயிருங்க. உள்ள கொண்டு போகும்போது என்ன ஆகும், இந்த +1 வந்து -1ஆக மாறும். cosecant தீட்டா மைனஸ் cosecant தீட்டா வந்து பிளஸ் cosecant தீட்டாவாக மாறும். பிராக்கெட்டை உடைங்க. 1 பிராக்கெட்டை உடைக்கும் போது என்ன ஆகும், இந்த சிம்பிளை வச்சு இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும், இந்த சிம்பிளை வச்சு அடுத்த சிம்பிளையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அந்த 1 அப்படியே வந்தாச்சு. பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் cosecant theta. ஸோ +1 -1 ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகி பேலன்ஸ் யார் இருப்பா, cosecant theta இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ரைட் ஆன்சர். இந்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஹென்ஸ் த ப்ரூஃப்ங்கிற வார்த்தையை போட மறந்துட வேண்டாம். ஹென்ஸ் இந்த சம் செய்யறதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது அந்த ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான். cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டியை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும், சம் முடிஞ்சு போச்சு.
இந்த சம் பார்க்கும்போது கவனிக்கும் போது ஈஸியா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா நீங்க 1க்கு 2 முறை செஞ்சு பார்க்காத போது என்ன ஆயிடும்னா கம்ப்ளீட்டா மறந்துடும். இன்னைக்கு புரியும், நாளைக்கு புரியாது. அப்ப நம்ம இதை எப்படி சரி செய்யறதுன்னா அப்பப்ப செஞ்சு பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். 1க்கு 3 தடவை ஒரு இம்போசிஷன் எழுதுற மாதிரி இந்த சம்ஸை நம்ம எழுதிக்கிட்டே இருந்தோம்னா இந்த சம் வந்து வெரி வெரி சிம்பிள். ஸோ அந்த ஐடென்டிட்டியை நல்லா ரீகால் பண்ணிக்கிடுங்க. அட் நெக்ஸ்ட் சம்ல மீட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். secant theta minus cos theta is equal to tan theta into sin theta. சேம் ஐடென்டிட்டி தான். பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுங்க. secant theta is nothing but inverse of cos theta. அதாவது cos theta ஓட தலை கீழே தான் என்னது secant theta. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா வரிசையா எழுதி படைக்கணும். அப்படிதான் sin cos tan. இந்த சைனோட தலைகீழி அதாவது இன்வர்ஸ் cosecant theta. காசோட தலைகீழி அதாவது இன்வர்ஸ் secant theta. tan ஓட தலைகீழி அதாவது இன்வர்ஸ் cot theta. இப்ப பாருங்க இந்த secant theta is nothing but காசோட தலைகீழி. அதனால secant theta க்கு பதிலா நம்ம என்ன போடலாம் 1 by cos theta போடணும். இந்த cos theta as it is அப்படியே இருக்கு. நம்ம என்ன செய்ய முயற்சி பண்றோம் secant cos tan sin ன்னு மாத்த போறோம். மாத்துவோம். இப்போ இது ஃபிராக்ஷனா இருக்கு, இது ஃபிராக்ஷனாக இல்லை, ஃபிராக்ஷனாக மாற்றிக்கொள்ளுங்கள். மாத்திட்டு இப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டினாமினேட்டர் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும். cos theta into 1 cos theta 1 into 1 1 square மைனஸ் அப்படியே இருக்கட்டும். cos into cos cos square theta. One square means 1 cos square theta as it is by cos theta. ஏற்கனவே நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம் என்ன sin square theta plus cos square theta is equal to 1. நம்மகிட்ட ஏற்கனவே இந்த ரிசல்ட் இருக்குது. இதை அந்த பக்கமா கொண்டு போங்க. sin square theta is equal to 1 minus cos square theta. ஆக இந்த 1 minus cos square theta க்கு பதிலா நம்ம என்ன போடலாம் sin square theta போடலாம். இப்படி நம்மகிட்ட ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ இதை ரீகால் பண்ணிட்டு அந்த இடத்துல இதை போடுங்க. 1 minus cos square theta க்கு பதிலா sin square theta by cos theta. இந்த sin square means என்ன ரெண்டு sin இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? sin theta by cos theta. பிரிச்சுக்கிடுங்க. sin theta by cos theta into sin theta. என்ன பண்ணிருக்கோம் இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து போட்டாச்சு. அது அப்படியே ஒதுக்கியாச்சு. இவ்வளவுதான் நடந்திருக்கு, வேற ஒண்ணும் நடக்கல. அதே sin theta by cos theta is nothing but tan theta. அப்படி பேருந்துச்சு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைடு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. sin theta அதோட இன்வெர்ஸ் வந்து cosecant theta. cos theta அதோட இன்வெர்ஸ் வந்து secant theta. அதே tan theta அதோட இன்வெர்ஸ் வந்து cot theta. இன்னும் ரெண்டு முக்கியமான ரிசல்ட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா sin theta by cos theta is equal to, அதாவது இதுவும் பை ஆச்சுன்னா இது கிடைச்சிடும். சிமிலர்லி இதுவும் பை ஆச்சுன்னா அதாவது cosecant theta by secant theta is equal to என்ன வரும் cot theta. sin theta by cos theta என்ன வரும் tan theta. இது எல்லாமே ரிசல்ட்ஸ். அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கணும் மொத்தமா எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு டெய்லி காலையில எப்படி பல்லு விளக்கி சாப்பிடுறோமோ அதே போல இந்த மாதிரி ரிசல்ட்ஸை வந்து டெய்லி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சும்மா பேப்பர் எடுத்து அப்படியே ஒரு வாரம் ஒரு பார்வை. சைனோட இன்வெர்ஸ் கொசிகன், காசோட இன்வெர்ஸ் சீக்கன், டேனோட இன்வெர்ஸ் காட்டு, சைன் பை காசு டேனு, கொசிகன் பை சீக்கன் காட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு சம்முக்கும் நம்ம புதுசா சில ரிசல்ட்ஸ் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த ரிசல்ட்ஸை வந்து என்ன செய்யணும்னா ஒரு துண்டு பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிடலாம். காலையில எழுந்திரிச்சு பல்லு விளக்குற மாதிரியே அந்த ப்ராசஸ் மாறவே மாறாது. அதே போல இதையும் நம்ம என்ன செய்யணும்
மாறாம அப்பப்ப ரீகால் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த ரிசல்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல அட்டாச் பண்றேன். அந்த ரிசல்ட்ஸை நீங்க என்ன செய்யுங்க, அப்பப்ப எடுத்து எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு பெரிய டாஸ்கே கிடையாது. ட்ரிகனாமெட்ரி நம்ம என்ன செஞ்சிடலாம், ஸ்லைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இன்னைக்கு 3 சம் பார்த்துருக்குறோம். இந்த 3 சம்மை நல்லா ட்ரை பண்ணுங்க. 3 சம்ஸ் நான் ஹோம்ஒர்க் தரேன். அந்த ஹோம்ஒர்க் சம்ஸையும் ட்ரை பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோல கமெண்ட் பண்ணுங்க, டவுட்ஸ் கேளுங்க. எவ்ரி சண்டே நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த டவுட்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.